டேய் என்னடா பார்வை என்ன செந்திலே வா மச்சான் லேட் ஆயிடுச்சா? ஏய் வா மச்சான். ஏய் மச்சான் பாத்தியா கமெண்ட் ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டேன்டா. நான் பாருடா ஸ்டிக்கர் தலைவன் வேற ரகம்டா. சார் வர்றாங்களா அமையா இருங்கடா. இவன் ஒருத்தன் அவருக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு போடா பயந்தாங்கோலி. இன்னும் ஒரே சத்தமா இருக்கு. எல்லாரும் உட்காருங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் சார்? டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஸ்கேல்ஸ் பற்றி பார்த்தோம் சார். கிரிஷ் கிரிஷ் எந்திரிங்க. அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் ஸ்கேல்ஸ். சார் என்ன சார் மீனை வாங்கினோமா தின்னோமான்னு விட்டுட்டு ஸ்கேலு பென்சில்னு சொல்லிட்டு போங்க சார். நீங்கள் வேற என்ன காமெடியா? லைப்ரரி போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் ஸ்கேல்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. சார் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, கூகுளு குரோமுடு. ஆனால் இப்போ போய் லைப்ரரி அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு போங்க சார். கூலி டிக்கெட் போட்டியா மச்சி? நாளைக்கு தானே புக்கிங்கே ஓப்பனு. கேர்ள்ஸ் எத்தனை பேர் வரீங்க? சார் பிபிடி கொடுத்துருக்காரு, நாங்கள் வரல. சாட்ஜிபிள் ஒரு கட்டு, பவர் பாயிண்டில் ஒரு பேஸ்ட்டு. இதுக்கு என்னமோ ஓவரா சீனை போட்டுட்ருக்காங்க. வாடா போங்க போய் உட்காந்து சீரியல் பாருங்க போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பா. டிடி சார் அடி எந்திரிங்க அடி. இவனுங்க வேற. எல்லாரும் உட்காருங்க. குட் மார்னிங். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஐசிடி கோர்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், விச் இஸ் டெலிகம்யூனிகேஷன். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம டாபிக்கான டெலிவிஷனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார் அது டெலிவிஷன் கிடையாது சார், டெலிகம்யூனிகேஷன் சார். சரி தப்பாக சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெலிஃபோன் பற்றி. டெலிஃபோன் டெலிவிஷனா டெலிஃபோனா இல்லை டெலிகம்யூனிகேஷனா சார்? சாரிம்மா அது என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெலிகம்யூனிகேஷன்ஸ் தான். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயில்டாக டெலிகம்யூனிகேஷன்ஸை பற்றி பார்த்தோம். அந்த கிளாஸ் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? கிளாஸா ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். கேர்ள்ஸ், நான் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காம்மா? சார் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள், என்ன டவுட்டு? சார் ஒரே ஒரு டவுட்டு சார், நீங்கள் எடுத்தது கிளாஸ் தானா சார்? இப்போ உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு புரியாது, ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. வண்டி மட்டும் வாங்க தெரியல, இஎம்ஐ யாரும் இருக்குவா? தங்கச்சி பேரை வயசாகிட்டே போகுதுடா. சாரி, இந்த ஒரு பொசிஷனுக்கு நாங்கள் இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிறோம். யூ ஆர் ரிஜெக்டட். அவளை எப்படி கரை சேர்க்க போகிறோன்னு தெரியல, நம்மக்கிட்ட வேற காசு. அடுத்த மாதம் இஎம்ஐ வரல, வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ. தம்பி, அத்தைக்கு வட்டி காசு கொடுத்துட்டியா? ஐயோ, இது வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னமாச்சு, ஏன் வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க? தெரிலண்ணா, திடீர்னு ஸ்டார்ட் ஆகலண்ணா.
எக்ஸாம் போகணுண்ணா, இன்னும் 15 மினிட்ஸ் தானே இருக்குது. சென்டர் இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ண்ணா. சரி வாங்கம்மா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க, வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வாங்க. இல்லை பரவாயில்லண்ணா, நான் போய். அட வாங்கம்மா, எக்ஸாம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரி தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ. சொல்லு மச்சான். ஏய், உங்கள் மெசேஜ் பார்த்தேண்ணா. ஏபி 90 தான் எனக்கும். இதான் எங்கே வரணும்? சூப்பர் மச்சான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மச்சான். இன்னைக்கு தான் மச்சான், நாளைக்கு ஆப்ரேஷன். பிளட்டு கொடுக்க போகிறதா இல்லை எக்ஸாமுக்கு போகிறதா? இப்போ என்ன பண்ணுறது? வேறு வயசாகிட்டே போகுதுடா, நம்மக்கிட்ட வேற காசு. நம்ம தான் எக்ஸாமுக்கே போகலையே, நமக்கு எப்படி மெயில் வந்திருக்கும்? குட் மார்னிங் சார். இன்டர்வியூ போகலாமா? போகலாம் சார். ஓகே மோகன், நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். ஓகே சார். குட் மார்னிங் சார். டேக் யூர் சீட். சொல்லுங்கள் ப்ரோ. அண்ணா அர்ஜென்ட்டாக இன்டர்வியூ போகணுண்ணா. உட்காருங்க ப்ரோ. ஓகே நந்தகுமார், நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஓகே, கூல் பொறுமையாக வாங்க. சார், நான் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதலை சார். அப்புறம் எப்படி சார் இன்டர்வியூ? மெயில்கான ஏதாச்சும் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா சார்? கூல் பதட்டப்படாதீங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க. நாங்கள் மெயிலெலாம் மாற்றி அனுப்பல, கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. நான் தான் எக்ஸாமுக்கே வரலையே சார். நேற்று நீங்கள் எக்ஸாமுக்கு வரல, ஆனால் எங்கே இருக்கணுமோ அங்கே கரெக்டாக இருந்திருக்கீங்க. புரியலையே சார். சொல்கிறேன். நேற்று உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார்னு ஒருத்தருக்கு பிளட் கொடுக்க போனீங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, இந்த கம்பெனியோட எம்டி என்னோட அப்பா தான். அப்படியா சார்? உங்கள் லைஃப் தெரிஞ்சுங்க எக்ஸாமை கூட பொருட்படுத்தாமல் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இதை விட வேறு என்ன குவாலிட்டி வேணும்? உங்கள் சிவி கூட பார்த்தேன், இட்ஸ் கிரேட். நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஃபிட்டான ஆள் தான். இந்த பொசிஷன் உங்களுக்கு தான். நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இனிமே நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையுமே முடிய போகுதுடா தம்பி. சொல்லு. வாடா சீக்கிரம் வாடா. நீங்கள் எத்தனை பேர் வரீங்க? சரி அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அதை நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கண்ணா இங்க? கையை ஆட்டி பேசுங்க எல்லாரும். எது எது கொண்டுடுவேன். கோபி லாட்ட போரு. அப்படி க்ளோஸ் போட உள்ளே போட நாய்க்கு போட அவ்வளோ பக்கா பட்டா.
டிவியும் பார்த்து நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி.